ஏப்ரல் 2025 அதுக்கு உண்டான எக்ஸாம்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. நோட் பண்ணிக்கலாம். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் 2025 செமஸ்டர் பேட்டர்ன் எக்ஸாமினேஷன். சரிங்களா? அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரைட்டாக இன்ஸ்ட்ரக்ஷனை ரீட் பண்ணாமல் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவே பண்ணாதீங்க. முக்கியமாக வந்துட்டு 25 CY பேட்ச். ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு செமஸ்டர் நீங்கள் எழுத போகிறீங்க, எந்தவித மிஸ்டேக்குமே நீங்கள் பண்ணிடாதீங்க. இன்னும் டைம் இருக்குது, பொறுமையாக கூட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண உடனே வெப்சைட்டை ஓப்பன் பண்ண உடனே இன்ஸ்ட்ரக்ஷன் 1 2 3 4 6 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அதை வந்து பொறுமையாக ரீட் பண்ணுங்கள். ஃபார் ஸ்டூடெண்ட் செமஸ்டர் பேட்டர்ன் கோர்சஸ் என்னென்ன பேட்சுக்கு இப்போ என்னென்ன செமஸ்டர் எழுத போகிறாங்க, அரியர்ஸோட இன்க்ளூடிங்கிறது இதில் போட்டிருப்பாங்க. இதில் 25 CY பேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஒன்லி ஃபார் ஆல் UG PG MBA MCA லைப்ரரி சயின்ஸ். சரிங்களா? அதுக்கப்புறம் 24, அப்புறம் 23, 22, 2080 அவங்களுக்கு எல்லாமே மேக்ஸிமம் தெரியும். அது நம்ம ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் அகம் மதிப்பீட்டு ஒப்படைப்பு அவசியமானதாகும். அகம் மதிப்பீடு ஒப்படைப்பு தொடர்பான தகவல்களுக்கு யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் எத்தனாம் தேதிக்குள்ளே சப்மிட் பண்ணணும். சப்போஸ் இது வந்து என்னுடைய லாஸ்ட்டு செமஸ்டர், அதில் வந்து எனக்கு ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னா அது வந்துட்டு 31/7/2025க்குள்ளே கூடுதல் தேர்வாணையர் தொலைதூர மற்றும் இணையவழி கல்வி மையம் மதுரை காமராசர் பல்கலைக்கழகம். நீங்கள் டைரெக்டாகவும் சப்மிட் பண்ணலாம், நீங்கள் போஸ்ட்லேயும் நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ஸோ வந்துட்டு நீங்கள் அதை வந்து நோட் பண்ணிக்க. இது வந்து கடைசி, இப்போ தான் எனக்கு ப்ராஜெக்ட்டு இந்த செமஸ்டரில் தான் இருக்குது, இல்லை ஏற்கனவே எனக்கு ப்ராஜெக்ட் மட்டும்தான் அரியர் இருக்குது அப்படிங்கிறவங்களும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பட்டப்படிப்பில் 2014ஆம் ஆண்டு முதல் 2019ஆம் ஆண்டு வரை சேர்ந்துள்ள மாணவர்கள், இவங்களாம் நான் செமஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் வந்து 13 டிஜிட் இருக்கும். சரிங்களா? அப்புறம் 14 AT முதல் 19 CT மற்றும் 10 இலக்க பதிவெண் கொண்டவர்கள் 14 ATக்கு முந்தைய மாணவர்கள், அதாவது 2013, 12, 11, 10 இந்த மாதிரி அட்மிஷன் போட்டு ஏதாவது அரியர் பேப்பர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களும் நான் செமஸ்டர் தான். இவங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மற்றும் 10 டிஜிட் இருக்கும். ஸோ 14 AT முந்தைய மாணவர்கள் வரை ஏப்ரல் 2025 பருவமுறை தேர்வில் பங்கேற்க வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் அவர்கள் இனி நடைபெறவுள்ள சிறப்பு தேர்வில் பங்கேற்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஸோ இதுக்குண்டான டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு கலெக்ட் பண்ணிவிட்டு செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். நீங்கள் அதுக்கப்புறமா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி இதை நீங்கள் கண்டக்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வந்து வசதியாக இருக்கும். ஸோ இந்த டீட்டெயில்ஸை நான் கண்டிப்பாக கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். அப்புறம் நம்பர் 2, அனைத்து மாணவர்களும் தேர்வு விண்ணப்பிக்கும் போது தேர்வு கட்டணங்களோடு தேர்வு தொடர்பான பிற கட்டணங்களையும் இணையம் வாயிலாக மட்டும் செலுத்த கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இணையம் வழியாக பதிவு செய்யும்போது மாணவர்கள் தங்கள் பெயர், பதிவு எண், பயிலும் பாடப்பிரிவின் குறியீட்டு எண், தேர்வு எழுத உள்ள பாடங்களின் குறியீட்டு எண், தேர்வு மையத்தின் பெயருடன் அதன் குறியீட்டு எண், இமெயில் முகவரி, இருப்பிட முகவரி போன்றவற்றை சரியாக குறிப்பிடவும். அத்துடன் தங்களது பாஸ்போர்ட் அளவு புகைப்படத்தை 30 KB அளவிற்கு மற்றும் தங்கள் கையெழுத்தை CDOE என்ற இணையதள பக்கத்தில் பதிவேற்றம் செய்யும். CDOE அப்படிங்கிறது என்னென்னு பார்த்துருப்பீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். MKDDங்கிறது MKU CDOE, அதாவது சென்டர் ஃபார் டிஸ்டன்ஸ் ஆன்லைன் எஜுகேஷன் அப்படின்னு மாறி இருக்குது அப்படின்னு ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருப்போம், அதை நோட் பண்ணியிருப்பீங்க. அப்புறம் எக்ஸாம் ஃபீஸ், தியரி பேப்பர் UG ₹120, PG டிப்ளமோ 240, MBA MCA 360, லைப்ரரி கோர்சஸ்க்கு வந்து 300, சர்டிஃபிகேட்டுக்கு வந்து 180. அப்புறம் ப்ராக்டிக்கல் பெர் பேப்பர் எவ்வளவு, என்னென்ன கோர்சஸ்க்குன்னு மென்ஷன் பண்ணி ப்ராஜெக்ட் 420, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. அப்புறம் ஃபீஸ் என்னென்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டரைஸ் மார்க் ஸ்டேட்மெண்ட் 135, காஸ்ட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 85, போஸ்டல் சார்ஜஸ் 85, ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், ஃபைனல் இயர் ஃபைனல் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்லி. கடைசியாக நான் இதுதான் என்னுடைய கடைசி செமஸ்டர் அப்படின்னா அவங்க ப்ரொவிஷனல் ஃபீஸும் சேர்த்து பே பண்ணணும். ஷெட்யூல் எக்ஸாமினேஷன் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் 30/5/2025, லாஸ்ட் டேட் வந்து 23/6/2025. பெனால்ட்டி இல்லாமல் நீங்கள் பெனால்ட்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னா 30/6/2025. சரிங்களா? அதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எக்ஸாமினேஷன் டேட் வந்து பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பதிவு செய்த பிறகு விண்ணப்பத்தின் நகல் உருவாக்கப்பட்டால் பதிவிறக்கம் செய்து கொள்ளவும். தேர்வு நுழைவுச்சீட்டை MKECD இணையதளம் வாயிலாக தேர்வுகள் தொடங்கும் முன் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ண உடனே இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு தனி டேட்டு, தனி லிங்க் கொடுப்பாங்க. அதிலேருந்து உங்களுடைய ஹால் டிக்கெட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ 25 CY பேட்ச் இதெல்லாம் வந்து உங்களுக்கு புதுசாக இருக்கும். அதனால் நீங்கள் எல்லா பாயிண்ட்ஸும் நோட் பண்ணிக்கோங்க. மற்ற செமஸ்டர் ஸ்டூடெண்ட்டு நான் செமஸ்டருக்கு வந்து அது வந்து புதுசாக தெரியாது. சரிங்களா? மாணவர்கள் பதிவிறக்கம் செய்துள்ள தேர்வு விண்ணப்பத்தை மாணவர் மற்றும் கண்காணிப்பாளர் கைப்பற்றின நுழைவுச்சீட்டையும் டிகிரி பெறும் வரை பாதுகாப்பாக வைத்திருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நீங்கள் இந்த ஹால் டிக்கெட் இருக்குல்ல, எக்ஸாம் ஃபீஸ் கட்டின அந்த ஹால் டிக்கெட்டில் இன்விகிலேட்டர் நீங்கள் சைன் பண்ணியிருப்பீங்க. ஹால் டிக்கெட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் பத்திரமா வச்சுருங்க. எப்போ மார்க் ஷீட் வர வரைக்கும் கிடையாது, டிகிரி சர்டிஃபிகேட் வர வரைக்கும். ஏன்னா இப்போ டிகிரி சர்டிஃபிகேட் ஆட்டோமேட்டிக்காகவே
பிரிண்ட் ஆகிற மாதிரி சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க. எக்ஸாம் முடிஞ்சு நீங்கள் அதுக்கும் சேர்த்து ஃபீஸ் பே பண்ணிடுவீங்க. சரிங்களா? அதனால் டிகிரி சர்டிஃபிகேட் வர்ற வரைக்கும் நீங்கள் பத்திரமா வச்சுருங்க. சரியாக பதிவு செய்த மாணவர்கள் மட்டுமே தேர்வுகள் எழுத அனுமதிக்கப்படுவர். தேர்வு நுழைவுச்சீட்டில் குறிப்பிட்டுள்ள தேர்வு மையத்தில் மட்டுமே தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவர். நுழைவுச்சீட்டு இல்லாமல் மாணவர்கள் எக்காரணம் கொண்டும் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட மாட்டார்கள். ஏதேனும் ஒரு மாணவர் பாடக்குறியீட்டை தவறாக தேர்வு செய்தால் அந்த மாணவர் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் கூடுதல் தேர்வான தேர்வுகள் தொடங்குவதற்கு முன்பாக தொடர்பு கொள்ள வேண்டும். தேர்வுகள் தொடங்குவதற்கு முன் தவறாக தேர்வு செய்யப்பட்ட பாடக்குறியீடு சரியில்லப்படவில்லை என்றால் மாணவர்கள் அடுத்த வரும் தேர்வுகளில் தான் அப்பாடத்திற்கும் தேவை எழுத இயலும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷனில் எந்தவித மிஸ்டேக்கும் பண்ணிடாதீங்க. அப்படி மிஸ்டேக் நடந்துருச்சுன்னா நீங்கள் யூனிவர்சிட்டி விசிட் பண்ணி தான் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கம்பல்சரி நீங்கள் அதை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் மிஸ்டேக் இல்லாமையே உங்களுடைய அப்ளிகேஷனை வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து சப்மிட் பண்ண பாருங்கள். தேர்வுகால அட்டவணை மற்றும் தேர்வு மையங்கள் விவரம் பல்கலைக்கழக வலைதளம் வாயிலாக மட்டுமே பதிவேற்றம் செய்யப்படும். மேலும் தகவல்களுக்கு அலுவலக நேரத்தில் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள்னு சொல்லிட்டு உங்களுக்கு 2 எக்ஸ்டென்ஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் டிக் பண்ணி இதில் கிளிக் ப்ரொசீட் ஆன்லைன் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் நீங்கள் இருக்கிற வரைக்கும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. செமஸ்டர் அண்ட் நான் செமஸ்டர், அப்புறம் சர்டிஃபிகேட், டிப்ளமோ, பிஜி டிப்ளமோ, எக்ஸாமினேஷன் இப்போ வந்து ஒரே லிங்க் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கிளிக் ஹியர் டு அப்ளை ஆன்லைன். இதில் உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கொடுத்து என்ட்ரு பண்ணிடணும். நம்ம இந்த தொடர்பான வீடியோ வந்துட்டு நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம். சரிங்களா? நம்ம வந்து அடுத்த இதில் பார்க்கலாம். இதில் எப்படி ஃபில்அப் பண்ணி நம்ம ஏற்கனவே நிறையா வீடியோ போட்டுட்டோம். நீங்கள் 25 CY பேட்ச் என்னென்னா இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் போட்டிருப்போம். நீங்கள் அந்த வீடியோஸை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியாலாம் தோணும். அதனால் மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஃபீஸ் எவ்வளவு, இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை மறுபடியும் படிச்சுக்கோங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்னும் நம்மளுக்கு டைம் இருக்குது. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே. ஸோ அதனால் இன்னும் டைம் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதனால் மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறது தான் முக்கியம். சரிங்களா? வேகமாக சப்மிட் பண்ணுறது முக்கியம் கிடையாது. அந்த தேதிக்கு முன்னாடி நம்ம மிஸ்டேக் இல்லாமல் சப்மிட் பண்ணிக்கணும். சரிங்களா? நான் அப்புறம் எக்ஸாம்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது என்னென்ன மிஸ்டேக் பண்ணணும், பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ரிலேட்டட் வீடியோ நிறையா போட்டிருக்கோம். நான் அதில் கொஞ்சம் வீடியோஸை எடுத்து நான் வந்து இதில் உங்களுக்கு வந்து எண்ட் ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலேயும் 25 CY பேட்ச் ஸ்டூடெண்ட்டு இல்லைனா நான் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்டு யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதாவது டவுட்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த நான் செமஸ்டர்லாம் நிறைய பேர் அரியர் வச்சுருப்பாங்க. எக்ஸாம்ஸ் நோட்டிஃபிகேஷன் எப்போ வருதுன்னு உங்களுக்கு மேக்ஸிமம் தெரியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். ஒரு ஸ்டேட்டஸ் வைங்க. அவங்க அதை பார்த்து அவங்களோட எக்ஸாம்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுங்கள். இது போன்ற தொடர்ந்து அப்டேட்ஸ் வேணும்னா, மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி டிடியோட அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.